మదురై జిల్లా ముత్తన్కుళం గ్రామ ప్రజల రవాణా సౌకర్యాన్ని మెరుగుపరిచే దిశగా తమిళనాడు ప్రభుత్వం కీలక అడుగు వేసింది. ముత్తన్కుళం గ్రామానికి నూతనంగా ఏర్పాటు చేసిన బస్సు సర్వీసును తమిళనాడు మంత్రి నిర్మల్ కుమార్ జెండా ఊపి ఘనంగా ప్రారంభించారు. ఈ సందర్భంగా మాట్లాడిన ఆయన గ్రామీణ ప్రాంత ప్రజలకు మెరుగైన ఉచిత సౌకర్యవంతమైన రవాణా వస్తువులను అందించడమే ప్రభుత్వ ముఖ్య ఉద్దేశమని స్పష్టం చేశారు. నూతన బస్సు సర్వీస్ అందుబాటులోకి రావడంతో విద్యార్థులు, వ్యాపారులు మరియు నిత్యం పట్టణాలకు ప్రయాణించే స్థానిక గ్రామస్తుల సుదీర్ఘకాల రవాణా సమస్యలకు పరిష్కారం లభించిందని, ఈ సేవలను ప్రజలంతా సద్వినియోగం చేసుకోవాలని ఆయన కోరారు. இந்த கிராமத்துல இது மாதிரி நிறைய கிராமங்கள் இருக்கு, நிறைய இடங்கள் இருக்கு. இது வரைக்கும் பஸ் வசதியே இல்லை. நான் கேள்விப்பட்டதுக்கு பஸ் வசதி இல்லாம 250 குடும்பத்துக்கு மேல வந்து இந்த கிராமத்தை வெளியே போயிட்டாங்க கடந்த காலங்களில். ஸோ இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு அடிப்படை வசதி, முதல்ல பஸ் இருந்தா தானே ஸ்கூலுக்கு போகணும், ஹாஸ்பிட்டல் போகணும், ஏதாவது அவசரத்துக்கு போகணும். எதுமேல நீங்க இப்போ பகல்ல பாக்குறப்ப எப்படி இருக்கு, சாயந்தரம் 7 மணிக்கு மேல எந்த போக்குவரத்தும் இல்லாம எப்படி இவங்க வந்து ஒரு அவசரத்துக்கு போகணும், யாரை எதிர்பார்த்து போவாங்க, நடந்து போக முடியுமா, பிள்ளைங்க தனியா நடந்து போக முடியுமா, குழந்தைய நடந்து போக முடியுமா, பள்ளிக்கூடம் பெரும்பாலானவங்க பிள்ளைகள்லாம் வந்து குழந்தைகள், பெண் குழந்தைகள்லாம் வந்து 8வது மேல நிறைய பேர் படிப்பை நிப்பாட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க வேலை ஸ்கூல்லவே நம்பி அனுப்ப முடியல, தனியா அனுப்ப முடியல, லேட் ஆகுது, வேற ஊர் ஸ்கூல் இருக்கு, கவர்மெண்ட் பஸ் தான் நம்பி அனுப்பலாம், வேற எப்படி பிரைவேட் டிரான்ஸ்போர்ட் எப்படி நம்பி அனுப்புறது. இந்த மாதிரி போக்குவரத்து வசதி இல்லாமல் பல பேர் வந்து நம்ம ஏற்கனவே போன 2 வாரத்துக்கு முன்னாடி இன்னொரு கிராமத்தில் நம்ம பஸ் வசதி ஏற்படுத்தணும். இந்த மாதிரி இதில் படிப்பே நிப்பாட்டிருக்காங்க. இப்போ இங்கே 250 மேல சொன்னாங்க, 250 குடும்பத்துக்கு மேல வந்து வேற ஊருக்கு இவங்க ஆல்ரெடி குடிபெயர்ந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை வசதி. இதை கூட செய்யாம இத்தனை வருஷமா இருந்தவங்களாம் பார்த்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பா நம்ம வந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணி எல்லா ஊர்லயும் எல்லா கிராமத்துலையும் திருப்பணம் உட்பட்ட கிராமம் இன்னைக்கு செஞ்சு முடிச்சிருக்கோம். மக்கள் அனைவரும் சந்தோஷமா இருந்தாங்க, வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் வந்து இன்னைக்கு பஸ்ஸை தொடங்கி வச்சுட்டு அவங்களோட இருந்துட்டு அவங்களுக்கு அடுத்து என்னென்ன தேவைங்கிறத கேட்டறிஞ்சிருக்கோம், ஒவ்வொன்றா செய்யறதுக்கான வேலைகளை தொடங்கியிருக்கோம். நன்றி.